அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் அக்ஷய திருதியையும் சேர்ந்து வரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாள். அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் எளிதாக கண்ணில் படும். அந்த விஷயம் என்ன, அதை பார்த்தவுடன் நீங்கள் என்ன செய்யணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு சின்ன தகவல், நீங்க நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்றதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் எனக்கு கிடைக்கலங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க ரிப்பீட்டடா கேட்கறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 பேருக்காவது ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நேற்றைய தினம் நம்ம கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கீங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைம்ல நான் உங்களுக்கு கால் பண்ணி ஜாதக பலன்கள் சொல்லுவேங்க. சோ ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு சின்ன உதவி, நீங்க யாருமே போன் கால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணாலே கட்டாயமா உங்களுக்கு ரிப்ளை வரும். ஏன்னா நேற்றைய தினம் நிறைய போன் கால் வந்ததுனால எடிட்டரால போன் கால் எடுக்கவே முடியல. தொடர்ந்து நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால அவரால மேனேஜ் பண்ணவே முடியல. சோ ப்ளீஸ் நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. கட்டாயமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேங்க. ஜாதக பலன்கள் சொல்றதுக்கு சார்ஜஸ் இருக்குங்க. அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், அக்ஷய திருதிக்கான நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4:17 திருதியை திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் மே 11 சனிக்கிழமை அதிகாலை 2:50 திருதியை திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே அக்ஷய திருதியை நமக்கு இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் அல்லது நாணயங்கள் வாங்குவதற்கான உகந்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா மே மாதம் 10ஆம் தேதி காலை 5:33 முதல் காலை 7:14 வரை, அடுத்ததாக காலை 8:56 முதல் காலை 10:30 வரை, பிறகு மதியம் 12:18 முதல் பிற்பகல் 2 வரை, மாலை நேரத்தில் பார்த்தோம்னா 5:21 முதல் இரவு 7:02 வரை. இதற்கடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 முதல் 9 வரை இருக்கும். இந்த நேரத்திலும் தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக ஆபரணங்களை வாங்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்ப்பது வழக்கம். அனைத்துமே எளிமையான வழிமுறைகளாக தாங்க இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாராலையும் முறைப்படி விரதங்கள் இருப்பது, வழிபாடுகள் செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால நம்ம சேனல்ல எளிமையான அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். எல்லா மெத்தடையுமே பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் அல்லது மேக்ஸிமம் 3 மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா மெத்தடுமே பிடிச்சிருக்கு, எல்லா டெக்னிக்கையும் உங்களால செய்ய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா டெக்னிக்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒரு நாள் மட்டுமே இதை நம்ம செய்ய போறோம். இந்த 2024ஆம் வருடம் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இதற்கு காரணம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதியை வருவதுதாங்க. இந்த அக்ஷய திருதியை நாளிற்கு அப்படி என்ன மகத்துவங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, திரேதாயுகத்தின் ஆரம்ப நாள், அதாவது முதல் நாளே பார்த்தோம்னா இந்த அக்ஷய திருதியை தாங்க. பாண்டவர்களுக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கொடுத்ததும் இந்த அக்ஷய திருதியை நாளில் தான். குசேலர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து தன்னுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டதும் இந்த அக்ஷய திருதியில தாங்க. அதே போல ஆதிசங்கரர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை நினைத்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடிய நாளும் இந்த அக்ஷய திருதியை தாங்க. குபேரர் தான் இழந்த செல்வங்களை திரும்ப பெற்றதும் இந்த அக்ஷய திருதியில தாங்க. இது போல இன்னும் நிறைய மகத்துவங்கள் இந்த அக்ஷய திருதியை நாளிற்கு உண்டு. அக்ஷயம்ன்ற வார்த்தைக்கு தேயாத,
குறையாத நித்தியமாக இருக்கக்கூடியதுன்னு பொருள். அக்ஷய திருதியை நாளில் நாம் வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் பல மடங்காக பெருகிக் கொண்டே போகும். தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக பொருட்களை வாங்க முடியாதவங்க அதற்கு இணையான சில எளிமையான பொருட்களும் இருக்குங்க. அதைத்தான் போன பதிவுல நம்ம பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான 2 பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா கல்லுப்பு மற்றும் விரலி மஞ்சள். மற்ற எந்த பொருட்களையும் வாங்க முடியாதவங்க கூட கல்லுப்பு மற்றும் விரலி மஞ்சளை மட்டுமாவது நீங்க வாங்கிடுங்க. விரலி மஞ்சள் கிடைக்காத ஊர்ல இருக்கிறவங்க குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளை கூட நீங்க வாங்கலாம். குறைந்தபட்சம் 2 எண்ணிக்கையில மஞ்சளை வாங்கணும். அதிகபட்சம் எண்ணிக்கையே கிடையாதுங்க. எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கலாம். சரிங்க, அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்முடைய கண்ணில் பட வேண்டிய அதிர்ஷ்டகரமான அந்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பல்லி. சில பேர் இதை கௌலின்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு பிறகு சுவரொட்டின்னு சொல்வது வழக்கம். நம்ம நிறைய பேருடைய வீடுகள்ல இந்த பல்லி இருக்கும். இந்த பல்லி வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்காத ஒரு உயிரினம். ஆன்மீகத்தில் ஒரு தேவதையாக கருதப்படுவது பல்லி. அதனால தாங்க பல்லி கத்தும் ஓசையை சகுனமாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய உடலில் அது விழுந்தாலும் அதற்கான தனி பலன்கள் உண்டு. அப்படிப்பட்ட பல்லியை அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு நம்ம பார்ப்பது மிக மிக விசேஷம். 16 செல்வங்களையும் அது கவர்ந்தெழுக்கும். மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீ குபேரரையும் நேரில் பார்த்த பலன்களை அது நமக்கு கொடுக்கும். அக்ஷய திருதியை அன்னைக்கு பல்லியை பார்ப்பது கொஞ்சம் கடினமான விஷயம். இதற்கு புராணங்களில் ஒரு சின்ன கதையும் இருக்குங்க. வாஸ்து பகவான் அக்ஷய திருதியை அன்னைக்கு அனைத்து பல்லிகளையும் மனிதர்கள் கண்களுக்கு படாதவாறு மறைவான இடத்தில் இருக்குமாறு கட்டளையிட்டதாக புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு எந்த நேரத்துல இந்த பல்லியை பார்ப்பது விசேஷம்னு பார்த்தோம்னா மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4:17 முதல் அடுத்த நாள் மே 11 அதிகாலை 2:50 வரை இருக்கும். இந்த நேரத்திற்குள்ள எந்த டைம் நம்ம பல்லியை பார்த்தாலுமே அது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கும். அக்ஷய திருதி நாளில் ஒரு நொடி பல்லியை நாம் பார்த்தாலே போதும் மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும். நம்ம வீட்டில தான் பார்க்கணும்னு கிடையாதுங்க. சப்போஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறீங்க, பக்கத்து வீட்டுக்கு போறீங்க, அந்த இடத்துல நீங்க பார்த்தால் கூட விசேஷம். பல்லியை நீங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்க கண்ணால் நீங்க பார்த்த அடுத்த நொடியே மகாலட்சுமி தாயார் என் கூடவே இருக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. நின்ன இடத்துல இருந்தே நீங்க வேண்டிக்கோங்க. இன்கேஸ் காலை நேரத்துல இருந்தே உங்களுக்கு பல்லி தென்படாமல் இருந்தால் ஸ்ரீ வாஸ்து பகவானை மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்படியாவது என்னுடைய கண்ணில் இன்றைய தினம் பல்லி தென்படணும்னு நீங்க வேண்டிக்கோங்க. அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு கட்டாயமாக பல்லி உங்களுக்கு காட்சியை கொடுக்கும். அதை பார்த்தவுடன் மகாலட்சுமி தாயார் என் கூடவே இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க. அவ்வளவுதாங்க. மேலும் அக்ஷய திருதியை அன்னைக்கு யாரெல்லாம் நீங்க பல்லியை தரிசனம் செஞ்சீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம நீங்க சொல்லுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.